ரெண்டு சிக்கிக்கிச்சு, என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப வரட்டு அவன். இவன் அந்த துப்பாக்கி பாத்தில, இவன் எதுக்கு இங்க வர்றான்? நீயா அன்னைக்கு பைக்கை தீ வச்சு கொளுத்துறவல்ல நீ? ஐயோ, அத போய் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கியா? அதை விடுங்க. ஆமா, நீ எங்க இந்த பக்கம்? என் பொண்ணு விமலா தப்பா போயிட்டான்னு போன் பண்ணானே, யாரா அவன்? விமலா உங்க பொண்ணா? ஆமா அண்ணே, அன்னைக்கு நான் பண்ண தப்புக்கு உங்களுக்கு பரிகாரம் பண்ண கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கானே. இந்த நாட்டுக்காக போராடின உங்க குடும்ப கௌரவத்தை நான் காப்பாத்தி உள்ள பூட்டி வச்சிருக்கேன். உங்க பொண்ணு யார்ட்டையும் தப்பா பேசிக்கிருந்தா அவளை கையங்களமா பிடிச்சு உள்ள வச்சிருக்கேன். என் பொண்ணு மட்டும் தப்பா போயிருந்தா அவளை இந்த இடத்துல சுட்டுக் கொள்ளண்டா. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கிய? வீட்டுக்கு கூட்டி போய் 2 தோசையை சுட்டு கொடுத்து புத்திமை சொல்லுங்க. கொஞ்சம் இருக்க வர்றேன். கோவக்காரா இருக்காப்பா. வாங்க, நம்ம அப்பா வந்திருக்காரு, மன்னிக்கல. நீ எப்படி ஓடுறா? என்னமா நடந்துச்சு? டாடி, வெளிய क्वेश्चन பேப்பர் கேட்டிட்டு இருந்தேன். இந்த ஆளு தப்பா நினைச்சு போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு. வேணா எங்க அப்பாக்கு வேணா ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படினா அது வரைக்கும் என் கஸ்டடியில இருங்கன்னு உள்ள வச்சு பூட்டிட்டாரு டாடி. இருட்ட பார்த்தது என் மேல எகிரிட்டான் டாடி. எனக்கு எடுத்துட்டான் டாடி. எடுத்துட்டாளா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். வெளியில கேள்வி கேட்டிருந்த என் பொண்ண வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி அவ வாழ்க்கையவே கேள்விக்குறி ஆக்கிட்டீடா. இல்லண்ணே. இப்ப வைக்கிறா உனக்கு குறி. இன்னைக்கு என்ன அது? மறுபடியும் துப்பாக்கியா?